ஐயா, நீங்க தோத்ததுக்கு இது கூட காரணமா இருக்கலாம். கொஞ்சம் கேட்டு பாருங்க. மக்கள் தான் எல்லாம். இந்த தேர்தல் முடிவுகளுக்கு என்ன காரணம்? திமுக இன்னும் எப்படியெல்லாம் உங்களுக்காக உழைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. உங்கள் மகன் திரு உதயநிதி ஸ்டாலினை நீங்கள் துணை முதல்வர் ஆக்கியது. உங்கள் கட்சியில் பல சீனியர் அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகள் இருந்தும் உங்கள் மகன் என்பதற்காக நீங்கள் துணை முதலமைச்சராக்கியது மக்களிடம் பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியது. ஆட்சியில் பங்குன்றத பத்தி அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது. இதுவும் ஒரு காரணம். ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போறான். போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது, நீ பார்த்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல. ஒன்றும் இல்லை, சைவம்னா இப்படி, வைணவம்னா இப்படின்னு. பெண்களை பற்றியும் கடவுளை பற்றியும் அவதூறாக பேசிய திரு பொன்முடியை கட்சியிலிருந்து நீக்குவது போல நீக்கிட்டு முண்டோர் வழியாக அனுப்பிச்சிட்டு பிண்டோர் வழியாக சேர்த்துக்கிட்டீங்க. மேலும் அவருடைய மகன் பொன் கௌதம சிகாமணிக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தீங்க. ஆனால் மக்கள் அவருக்கு பெரிய நாமத்தை போட்டு அவரை தோல்வி அடைய செஞ்சிட்டாங்க. 87 வயது மிக்க திரு துரைமுருகன் அவர்களுக்கு சீட்டு கொடுத்தீங்க. மருத்துவ காரணங்களாலும் வயது மூப்பு காரணங்களாலும் அவருடைய உடல்நிலை பல பிரச்சனைகள் கொண்டு உள்ளது. ரெக்கார்டு காரணமாக அவருக்கு சீட்டு கொடுத்தீங்க. ஆனால் அந்த ரெக்கார்டு உடஞ்சி போச்சு. 2011-16 ஏடிஎம்கே ஆட்சியில் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுது பலரிடம் வேலை வாங்கி தருவதாக பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடி செய்தார் என்று குற்றம் சாட்டப்பட்டது. அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நீங்கள் அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து அவரை கைது செய்யுங்க என்று சொன்னீங்க. ஆனால் 2021 ஆட்சியை பிடிக்கிறதுக்காக கொங்கு மண்டலத்தில் அவருக்கு உள்ள பொட்டி செல்வாக்கை பயன்படுத்தி நம்ம ஆட்சியை பிடிச்சிடலான்னு நினச்சி அவரை கட்சியில் சேர்த்து ஆட்சிக்கு வந்தீங்க. அவரை மந்திரியாக ஆக்குனீங்க. இப்போது 2026 எலெக்ஷனில் அவரை வச்சு வெறும் 5 சீட்டு தான் ஜெயிச்சிங்க. கரூரில் தோல்வி அடைஞ்சிங்க. கோயம்புத்தூரில் அவர் மட்டும்தான் ஜெயித்தார். அவர் எதை கொடுத்து ஜெயிச்சாருன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். திரு KN நேரு உங்கள் ஆட்சியில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் நகரப்புற மற்றும் குடிநீர் வழங்கல் அமைச்சராக இருந்தார். அவர் மீது ஈடியால் டிஜிபியிடம் ஒரு புகார் கொடுக்கப்பட்டது. அப்புகாரில் அவர் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்தார் என்றும் உறவினர்கள் மூலம் கான்ட்ராக்ட் வேல்யூவில் 10% கமிஷன் பெற்றார் என்றும் கம்யூனிட்டி டாய்லெட்ஸ் கட்டுவதிலும் நபார்டு ப்ராஜெக்ட்ஸிலும் கிராமப்புற சாலை அமைப்பதிலும் ஊழல் செய்தார் என்றும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அப்புகாரில் கூறப்பட்டது. ஆனால் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மாறாக திருச்சி மேற்கில் அவருக்கு சீட்டு வழங்கப்பட்டது. அவர் அங்கு மிகவும் சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்பது அனைவருக்கும் தெரியும். மேலும் அவர் எப்படி வெற்றி பெற்றார் என்பதும் தெரியும். நாங்கள் 2021 ஆட்சிக்கு வந்தவுடன் என்னுடைய முதல் கையெழுத்து பூரண மது விலக்கு என்று நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் செய்தீர்களா? குறைந்தது பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில், பள்ளிகளுக்கு அருகில், கோயிலுக்கு அருகில் உள்ள டாஸ்மாக் கடைகளை நீங்கள் மூடி இருந்தால் உங்கள் தொகுதியில் நீங்கள் தோற்றிருக்க மாட்டீர்கள். மாறாக பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா, பில்லு கிடையாது, டாஸ்மாக் கொள்முதலில் ஊழல் என்று லிஸ்ட்டு போய்கொண்டே இருக்கிறது. 2000ஆவது ஆண்டிலிருந்து நீங்கள் 2 திராவிட கட்சிகளுமே சிங்கார சென்னை ஆக்க போகிறேன், சென்னையை சிங்கப்பூர் ஆக்க போகிறேன்னு சொல்லி மக்களை நீங்கள் வெள்ளத்தில் மிதக்க விட்டு அவர்களோட உடைமை, வீடு, பொருள் எல்லாம் நாசமாக்குனதான் மிச்சம். உங்கள் 2 பேர் ஆட்சியிலையும் நெல் மூட்டைகள் மழையில் நனைஞ்சி நெற்பயிர்கள் விளைஞ்சது தான் மிச்சம். 2008 உங்கள் ஆட்சியில் தான் இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் ப்ராஜெக்ட் தொடங்கப்பட்டது. ஏடிஎம்கே டிஎம்கே மாறி மாறி நீங்கள் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் அதுக்கு ஃபண்ட்ஸ் ஒதுக்கி இந்த ப்ராஜெக்டை செஞ்சுட்டு வந்தீங்க. ஆனால் இன்று வரை இந்த ப்ராஜெக்டு கம்ப்ளீட் பண்ண முடியல. மேலும் 4000 கோடி 2021 நீங்கள் ஆட்சிக்கு வந்தப்போ ஒதுக்குனீங்க. அப்பவும் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகலை. 2022 மீண்டும்
சென்னை ஒரு மிகுந்த மழைநீர் வெள்ளத்தில் மூழ்கினதான் மிச்சம். மேலும் 3 செப்டம்பர் 2025 41 வயது மிக்க பெண்மணி தீபா என்ற பெண்மணி கோடம்பாக்கம் இரவு நடந்து வரும்பொழுது மழைநீர் வடிகாலுக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து தன்னுடைய இன்னுயிரை இழந்தார். இதற்கு உங்கள் திராவிட மாடல் மக்கள் நலன் இல்லாத ஆட்சியே மூல காரணம். 2021 நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஏடிஎம்கே கவர்மெண்டில் நடைபெற்ற ஸ்மார்ட் சிட்டி ஊழல் மற்றும் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து குவித்த முன்னாள் அமைச்சர்கள் மீது டிவிஎஸ்சி மூலம் வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி அவர்களை சிறைக்கு அனுப்புவோன்னு சொன்னீங்க. ஆனால் அதற்கு மாறாக வாங்க வேண்டியவங்கிட்ட வாங்கிறத வாங்கிக்கிட்டு டிவிஎஸ்சியை உங்கள் அதிகார பலத்தில் தூங்க வச்சதான் மிச்சம்.